ஓகே, மென் அண்ட் ப்ளூ உள்ள வந்தாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9. யாருங்க அவர் வித்தியாசமா போறாரு? எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கும்போது நடுவில் திடீர்னு எஸ்ஆர்ஹெச் பிளேயரு. ஹூ இஸ் தட் காய்? ரைடர் அடிக்கிற ஆரம்பிச்சாங்கப்பா. ரைடர்ஸ், ஆர் யூ ரெடி? யப்பா, செக். மிக்ஸ் பண்ணலாம் சார், ட்ரை பண்ணுறேன் சார். तो भर के रख दो वापस. ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் அகிலேஷ் ஸ்ட்ரைக்கர் இருக்காரு. அவரோட நடைய பாருங்க, உடைய பாருங்க, அவர் ஸ்டான்ஸை பாருங்க. மயங்க் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்கில் அவரு இருக்காரு. ஓகே டன். கொஞ்சம் கூட தப்பு பண்ண விட மாட்டாங்க. Okay, welcome to match number 3. First ball, first and for team. Second ball. நான் பார்த்தது first ball. பட்டன் ஜம்ப் அடிச்சிடுவேன் நான். I had a work with Instagram. இப்போ ரொம்ப நம்மளை ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 18 மணி நேரம் அதுக்குள்ளேயே தான் இருக்கும் நம்ம. So easy catch kind of wipe. Oh, good effort and good taken. Wicket number 1. ஆனால் கீழே விழுந்துச்சா மேலே போச்சா என்ன ஆச்சு? அவர் கேப் மட்டும் கீழே வந்து மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. பால் கீழே வந்துதா? வாட் இஸ் ஹேப்பன் தேர்? என்ன ஆச்சு? நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது எதுவுமே ஆகல. இந்த விக்கெட்ல என்ன ஆச்சு அப்படின்னும் போது அங்கேயும் ஒன்றும் ஆகல. நம்ம தான் விக்கெட்னு கத்திட்டு போல இருக்கு. அங்கே ஏதோ நடந்திருக்கு, டிராப் ஆயிருக்கு போல இருக்கு. ஓகே ஃபைன். Oh, well bowled.
வெஸ்ட் இண்டீஸ் போகிற மாதிரி போகிறாங்க, பொறுமையாக நடந்து வந்து ஆனால் வேகமாக போலிங் போடுறாங்க. நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் ஒன்று வரும், எல்லா தேட்டர்லேயும் வந்து முதல்ல போடுவாங்க. ஆனால் அந்த விளம்பரத்தை பார்த்தா தான் எல்லாருக்கும் சிகரெட் பிடிக்கவே தோணும், அந்தளவுக்கு இருக்கும் அது. அதை விட்டுட்டாவே கம்முன்னு விட்டுருவாங்க நம்ம பசங்க. விற்கிறத நிப்பாட்டுங்க, நாங்கள் அடிக்கிறது நிப்பாட்டுறோன்றதுலாம் சரி. ஓகே, இது அவுட் ஆஃப் போர்ஷன் போயிடுதுப்பா. பேக் டு த கிரிக்கெட். சமூக கருத்துக்கள் அப்பப்போ சொல்லணும், அப்போ தான் நம்மளும் வந்து ஆஹா நைட்லி பவுல். சூப்பரான ஒரு போலிங். மொதல் ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃபேஸர் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்லாம் கிடையாது. நான் மீடியம் ஃபேஸ்ட்டே சூப்பராக போடும் அப்படின்ற மாதிரி அழகாக போட்டுட்ருக்காரு. மென் இன் ப்ளூ தே ஆர் பிளேயிங் வித் 9 நினைக்கிறேன், ஒரு சப்ஸ்டியூட் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ போன மேட்ச் மாதிரியே வந்து பொறுமையாக ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ் ரைடர்ஸு. ஆஹா சூப்பர் டைமிங்ப்பா. ஸோ இதை தான் பேசிட்டே இருந்தோம், பவுண்டரி எங்கே அப்படின்னு கேட்கும் போது இதோ வருது பாரு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபார் டீம் ரைடர்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 5 ரன். இந்த 4 போலனா ஒரே ஒரு ரன் தான் வந்திருக்கும். வாவ் சூப்பரான போலிங்க, போலர் தான் பாராட்டணும் நான். 5 ரனுக்கு ஒரு போலிங் போகிறார், பவர் பிளேயில் போலிங் போகிறாருன்னா ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. அவர் ஆயக்கலை 64லேயும் தெளிவு பெற்றவராக தான் இருக்க முடியும். 5 ஓவர் 5 ரனுக்கு போலிங் போகிறாரு, ஒரே ஒரு பால் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அடுத்து இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வர்றது யார்? அந்த 17 நம்பர் ஏபி டிவிலியர்ஸ். வித் தட் காய். ராஜு சிங்கா? தாஜு சிங். ஓகே, ஓவர் நம்பர் 2 தாஜுதீன் ப்ரோ. இல்லை அது எனக்கு தெரியும், பண்ணா நல்லா இருக்குமான்னு பார்த்தேன், அவ்வளோதான். தாஜுதீன். ஓகே, அருமையான ஒரு பெயர். Wow, what a shot. That's a good sound. Result guarantee. Rider, okay. Rider mode on. It's a big signal and maximum number 1. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் ரைடர்ஸ். போன மேட்ச் அப்போலாம் வந்து அந்த வெயிலெல்லாம் உட்காந்துருந்தீங்களா? ஏன் வெயிலில் உட்காரல இந்த மேட்ச்? அந்த 2 பேர் உட்கார சொல்லுங்க போங்க. நோ, உச்சி வெயில் மண்டையை பொழகுதுல்ல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடு நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, அதான் உண்மை. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு குளிருது. லேட் காட், விட்டு கட்டு ரெட்டு ஓடிந்தா ரன் அவுட்டு. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு டீமை நாங்கள் பாராட்டியே ஆகணும். ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவரை மண்டே இந்த மந்தோட டார்கெட்லாம் முடிச்சிட்டாங்கன்னு என்னன்னு தெரியல, முடியல. ஞாபகப்படுத்தாதப்பா, கம்முனுப்பா, கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுப்பா அப்படின்ற மாதிரி. நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன்ல. ஆக்சுவலி வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பார்க்கு, இந்த மாதிரி கிரவுண்ட் பக்கம்லாம் வந்துடுவாங்க, ஒரு நம்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் என்டையர் டீமே இங்கே இருக்கிறாங்க. ஸோ சிஎஸ் மேலே இருக்கிறவங்களாம் என்ன ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. சிஹெச்சா மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ரிட்டையர் ஆகிட்டேன் ப்ரோ அந்த வேலையிலேருந்து. இந்த பக்கத்தில் தான் சென்னை 1 தான் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு 8 வருஷம். நைஸ்டி போல், வெரி வெல் போல். எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும் என்னங்க இப்படி பண்ணுறீங்க, என்னங்கன்னுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் இன் பிட்வீனில். நைஸ்லி பிளைட். ஆஹா சூப்பராக போய் லேண்ட் ஆயிருக்குப்பா. ஸோ 1 more சிக்ஸர். ஸோ எந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுக்குமா, லைட்டாக தான் எஃபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 40 மீட்டர் சிக்ஸுக்கு எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோதான் அடிச்சிருக்காங்க. நார்மலாக 70 மீட்டர் இருக்கும் கிரவுண்டு, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30 கிரவுண்ட். சின்னசாமி ஸ்டேடியத்தை விட சின்ன கிரவுண்டு இது. ஸோ அதனால் வந்து பெருசாக எஃபோர்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது, லைட்டாக தட்டினாவே போதும். 6 runs வந்திருக்கு. ஸோ நடுவில் இங்கே மீட்டிங் அந்த டீம் நான் எதாவது சொன்னேன்னா கம்முன்னு நம்ம சும்மா விட்டாவே இன்னும் வேலை செய்வோம். அந்த மீட்டிங்ன்ற பேரில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு நாளில் அதிலே முடிச்சிடுவாங்க. சார் விடுங்க சார் அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க மீட்டிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். 9 மணிக்கு அங்கேருந்து வீட்டில் வர மாதிரி ஹெட்ஃபோனை காதில் வச்சுன்னா 10-10:30 மணி வரலாம் அப்படியே எடுத்துன்னு போவாங்க. சாப்பிட்றதுக்கு டைம் விடுவாங்க, சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க நடுவில். அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, 2 overs completed. So 19 runs வந்திருக்கு. போட் இஸ் குட் நம்பர்ஸ். கொஞ்சமா அப்படியே 5 ரன்லேருந்து 19 கொண்டு வந்திருக்காங்க. 19 no loss. ஏதாவது மிஸ்ஸிங்கா?
Over number 3. It's a legal delivery. Yes, உள்ள தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் பவர் பிளே நல்லாவே போல் பண்ணியிருக்காங்க. டீமுக்கு வந்து 50-50 தான். 20 ரன்ஸ்னும் போது நோ ப்ராப்ளம். 20 இஸ் டீசன்ட் டோட்டல். ஆஹா, ஒயிட் சிக்னல். ஸோ போலரோட பேர் சொல்லுங்க. மலிங்காவோட தம்பி ஒலிங்கா மாதிரி இருக்காரு. சூப்பராக போறாரு. அவர் ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஃபசலுல் ஓகே ஃபைன். ஃபசலுல் ரஹ்மான். Nicely played. Straight to the hands and gone. So நல்ல ஒரு புல் ஷாட். ஃபீல்டர் நேம் என்னன்னு, கேச்சர் நேம் அவங்க டீம்ல இருக்க ஏதாவது பேர் போடுங்க. அவர் பக்கத்து டீம்ல இருந்து கடன் வாங்கப்பட்டவர். கொஞ்ச நேரத்துக்கு உங்க டீம் பிளேயரை கடன், இங்க பாருங்க நாட்டில் எங்கெங்கேயோ கடன் வாங்குறாங்க. பட் பக்கத்து டீம்ல இருந்து கடன் வாங்கின டீம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஃபீல்டர் ஷாட் அவங்களோட விஷயம் சொன்னாங்க. ஸோ அவங்களோட டீம்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் தாராளமாக. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு டைப் இது. ஸோ நியூ பிளேயர் சித்தார்த். இப்போ போன மேட்ச் என்ன உள்ளே விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் எங்கேயும் ஓடுன்னு இருந்தார். இப்போ உள்ளே விட்டுருக்காங்க. வெல் பவுல் ஃபிளிக். நெக்ஸ்ட் பவுல். ஸோ இந்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்கு. டீம் ப்ளூஸ் ஸோ ஃபைட் பேக் பண்ணுற ஒரு டைம் இது. வெரி வெல் பவுல்ட். இட்ஸ் குட் லென்ஸ். சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ப்ளூக்கு கம்ப்ளீட்டாக ஸோ உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட் ஓவராக வந்திருக்கு. லாஸ்ட் பால். ஆஹா, இட்ஸ் குட் எஃபோர்ட். யாருங்க ஒரு கீப்பரு? கட்டாயமா நம்ம நாட்டுக்காரர் மாதிரி தெரியலங்க. அவரு ஏதோ ஃபாரின் பிளேயர் மாதிரி ஜம்ப் அடிச்சுட்டே இருக்காரு. டாட் பால் டு எண்ட் ஓவர்ஸ். வெரி வெரி குட் ஓவர் ஃப்ரம் டீம் ப்ளூ. 3 overs 21 runs, loss of 1 wicket. Off down the leg. Aha! What a stop! Super stopping இது. He saved 3 runs. வரே வா அப்படின்னு சொல்லி கை தட்டுற மாதிரி தெரியுது எனக்கு.
What a strike! It's a biggie! Number 2 for Team CS Riders. Once again. So nicely played, straight to the man at long off. So only one for Team CS Raiders. So another biggie for Team CS Riders. So back-to-back maximums. The first 4 overs, 35, a loss of 1, Team CS Riders. First 4, 35, loss of 1. Over number 5 from Nitin. It's a low full toss. A miss the opportunity. Connect பண்ணாவே 6. Connecting flight தான். Just connect பண்ணா போதும். Flight மாதிரி பால் பறந்து போயிட்டே இருக்கும். The team CS Raiders previous match மாதிரியே first 4 overs கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்க. நடுவில் போய் ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டு strike for big but bold. Yes, wicket loss பண்ணிருக்காங்க. அடுத்த பேட்டர், the next batter please. aggressive Agreem previous matchல எப்படி விளையானாரு? அக்ரெசிவா விளையானாரா? அக்ரெசிவா ஓடுற மாதிரி தான் தெரியுது. ரெண்டு பேர் ஏன் ஓடுறாங்க? அவருக்கு போய் டிப்ஸ் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூஸும் வந்து நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள பற்றியும் பேசி ஆகணும். தே ஆர் டூயிங் குட் வித் பால். Actually, டாடா குளுக்கோஸ் எல்லாரும் அதை திறக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்களா? காலில் இருந்து வேணுங்கன்னே பண்ணியிருக்காங்க.
இல்லை நானும் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு சரி அதுக்கு அக்ரீம் minimum 70 to 80 gonna be a good total. To end the fifth over, 36 loss of 2 wickets, only 1 run, so really appreciated. Team வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர் அப் கொடுக்குறாங்க. So only 1 அப்படின்றது is almost made an over, only 36 end of fight. This is wake up time. சீக்கிரமா இறங்கி வந்து பாத்தீங்கன்னா பேட்டை சுழட்டணும். ஸோ ஃபேனை 6 நம்பரில் வைடி மாலா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு பேட்டை சுற்றிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ரன்ஸ் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் 3 overs டூ பேட்டர்ஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ், அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 பேர் இருக்காங்க. நீங்கள் யாரும் முன்னாடி அனுப்புவீங்க, சூர்யாவையா இல்லை ஆஷியா? ஆஷனா? ஆஷ் வந்து தமிழ்நாடு ஒரு ஓப்பனிங் பேட்டருங்க. அவர் என்னதான் மும்பை டானா இருந்தாலும் நம்ம ஊர் டானு இவர் தாங்க. ஓகே, டோன்ட் டேக் டூ மச் டைம். நெக்ஸ்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க. Over number 6 again. Faslu Rahman. ஸோ பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுலருக்கு அவன் என்ன பண்ண இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு நின்றுடணும். ஸோ ஸ்டெம்ஸுக்குமே கீழே போகும் போல இருக்கு இவர் பவுலிங் பண்ணா. ஸோ கிப்லோ ஸோ நோ ஒயிட் சிக்னல்ஸ், பேக் டு பேக் டாட் பால்ஸ், ப்ளூஸ். ஸோ கேமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மெம்பர்ஸ் வந்துட்டாங்கப்பா. ஓகே, தே ஆர் பிளேயிங் வித் 11. Then finally connect பண்ணிருக்காங்க. Distance clear இருக்கா அப்படினு பார்க்கணும். It's a good effort, but the 6 signal from the umpires, the welcome maximum after a long time. Team CS Riders got the big run. So runs like a money. எவ்வளோ வேணும்னாலும் வேணும் 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 தான் சொல்லிகிட்டே இருக்கும். போதும்னு சொல்கிற விஷயமே இருக்காதுங்க ரன்ஸை பொறுத்த வரலாம். Nicely bowled, very well bowled. So the comeback deliveries, the bounces பண்ணாங்கங்க. ஸோ ஸ்லோ பவுன்ஸரே பண்ணியிருக்காருங்க. லக்ஷ்மிபதி பாலாஜி தான் வந்து ஸ்லோ பவுன்ஸே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பவுல் தான் இது. Oh, shot again. Oh, straight to the man and put down. Release, costly catch. The first 6 overs in a ball இருக்கு. 43 runs வந்திருக்கு போர்டில்.
Nicely played. So only one single to end sixth over. 6 good overs in a row for team blue. 44 loss of 2. இன்னும் 12 பால் 50 ரன் யுவராஜ் சிங் மாரி அடிச்சாங்கன்னா 94 முடிச்சு 95 டார்கெட்டை செட் பண்ணி அப்படியே பயங்கரமாக சாங்கோட உள்ள போகலாம். அடுத்து வீரம் சாங் தான். 6 overs 44. 5 6 அடிங்க அப்படின்னு சொல்லி வெளில இருந்து சூர்யா சொல்றாரு. ஆக்சுவலி நீங்க பேசினா நல்லாவே கேட்கும். அவங்க ரொம்ப தூரத்தில் இல்லை. டுவெல் பால்ஸ் எவ்வளோ ரன் விளையாட போகிறாங்க அப்படின்னு தான் கொஸ்டினுங்க. 44. ஒரு மினிமம் ஒரு 30 தேவைப்படும். Flick, boundary guarantee. Yes, boundary. Welcome boundary for team CS Riders. So effortless na solla. Short loss, just flick and get runs. So final leg area வந்து ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. Justly one man. ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. Inside the circles and ரொம்ப பெரிய கேப் இருக்காங்க. கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அகைன் ஃபுல் டாஸ், அகைன் பவுண்டரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓடி தான் எடுக்கணும். கப்பல் ஆஃப் ரன்ஸ், ஒன்லி 2 பால் ஃபேஸ் இல்லை, அதனால் வந்து பவுண்டரிஸ் இல்லை. ஒன்லி 2, ஃபர்ஸ்ட் 2 balls 6 runs and team reach 50. ஸோ ரைடர்ஸ் ரீச் 50 runs. அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 100ஆவது எதிர்பார்த்தாங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் நெக்ஸ்ட் மேட்ச் கேப்டன்ஸ் Spartan versus CS Bangalore. கேப்டன் டிரான்ஸ்போர்ட் வந்துருங்க. Nicely bowled, back to back. The good delivery 60 or 70 தான் வந்து பார்த்தீங்கன்னா கடமை ஏன்னா டோட்டலாக இருக்குமான்னு தெரியல. சௌரவ் கங்குலி டிக்ளேர் பண்ணுற மாதிரி மேட்சை டிக்ளேர் பண்ணுற மாதிரி அவர் டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எதுக்கு டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. B10 சார் 2-3 கேப்டன் ஐயா நீங்கள் வாங்க போதும் வாங்க ஆஷை உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஷை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இங்கே 2 சினாரியோ இருக்குது மேட்சை பொறுத்த வரலாம். நிறைய ரன் அடிச்சிட்டா அப்பா போதுண்டா விட்டுலாண்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறதும், ரன்னே அடிக்கலாம்னா ஐயா வந்துருங்க அப்படின்னு சொல்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது. நோ மேட்டர், சரியாக பேட்டில் பண்ணல. இட்ஸ் ஆல் அபவுட் த டே. எல்லாருமே குட் கிரிக்கெட்டர்ஸ் தான். ஆஷ் வந்தாவே ஃபயர் தாங்க. பால் எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியல. It's full toss, it's good connection and distance clear ஆயிருக்கு. One more maximum and much needed for team CS Riders. So 7 overs 57 loss of 3 wickets. So 57 last over.
So last 5 balls. Bowler name na? Ranish. Oh, just the figures. The lucky boundary. ஸோ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கை தட்டுவாங்க. லாஸ்ட் ஓவர்லாம் வந்து பயங்கர எனர்ஜியோடு இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். கை தட்டவே மாட்டாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாரெல்லாம் கை தட்டுறாங்க கை தட்டல அப்படின்னு சொல்லிட்டு டீம் மீட்டிங்கில் பேசணும். அதெல்லாம் நீங்கள் ஏன் நீ கை தட்டல 4 போது கை தட்டல அப்படிலாம் கேட்கலாம் தாராளமாக. பாருங்க 3 பேர் வந்து சீஃப் எல்லாருமே அங்கே போய் நின்ட்டாங்க. அங்கேருந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் செகண்ட் ஹாஃப்க்கு அப்படின்ட்டு. கேப்டன், வைஸ் கேப்டன், கோ கேப்டன். ஓகே, நீங்கள் ஏன் உங்களோட ஹேர்ட்டில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க? நான் முதல்ல அது சிம்பிள்னு நினச்சேன் நான். ஆஹா, எங்க போகுது பால்? வேர் இஸ் தி பால்? தி பிக் சிக்னல், தி பிக் சிக்னல். தி வெல்கம் மேக்ஸிமம் டீம் ரைடர்ஸ். கடைசி நேரத்தில் தான்ப்பா வந்து பயங்கரமாக திங்க் பண்ணுறாங்க, பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஓவர் காய்ஸாக இருக்காங்க இவங்க. சத்யாவில் ஆஃபர் என்றென்றும் சூப்பர். அவங்க தான் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நேரத்தில் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே போல் ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. AGAN, ரிமைனிங் பீப்புள்ஸ், rubai.comலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பொதுவாக நான் லாஸ்ட் ஓவரில் ஓடுறதில்லை அப்படின்ற மாதிரி நின்ட்டாருங்க. ஸோ ஓகே, ஓப்பனிங் பேட்ஸ்மேனை வந்து தட்டி கொடுத்து வெளில அனுப்புகிறாங்க. ஸோ அடுத்த பேட்டர் சூரியகுமார். இன்னும் எத்தனை பால் இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல வேலை நமக்கு வந்து இந்த கட்டுக்குள்ள இருக்கிறதுனால வந்து நமக்கு எதுவும் தெரியல. வெளியில மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிஎஸ் ரைடருக்காக ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராரு. ஆஹா, ஃபிளிக்லே 6 அடிக்கிறாருங்க. வாவ், வாட் a பிக்கப். ஆஷ் யூ மாஸ். ஆஷ் பக்கத்துல மாஸ்னு பேர் எழுதுங்கயா. சூப்பரான பேட்டரா இருக்கு. இவர ஓப்பனிங்கா இருக்க வேண்டியதானே. என்னங்க ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம்? நான் இதெல்லாம் பண்றதே கிடையாது. டீம்ல சண்டை வந்துடும். அதனால நீங்களே எதாவது பாத்துக்குங்க. கமெண்ட் விட்டு நான் பாத்துக்கிறேன். 6 ரன்ஸ். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். நான் இல்லை ஒரு முறை மேட்ச்சுக்கு ஓப்பனிங் வந்திருக்காரு அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. நான் பார்த்துருக்கேன் அந்த மேட்ச். ஷேவாக்கும் டோனியும் ஓப்பனிங் வந்தாங்க அந்த மேட்ச். ஸ்கோர் 96 ரன்ஸ் வித் பேக் பெயினோட. ஏதோ பெருசாக மூட்டையெல்லாம் கட்டின்னு பின்னாடி ஆனார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சைல்ட்ஹுட் மெமரி. அதுதான் வந்து 1 down வந்தார். மனுஷன் எங்கே படம் அடிக்கிறாரு, எப்படி படம் அடிக்கிறாரா? இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் கேட்சுக்கு தான் போய் வந்திருக்கு. விக்கெட். 74. ஓகே, நல்ல ஸ்கோர் தான் அது கடமாக. ஆஷ் வந்து நல்லா சூப்பராக சுபமாக முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ சேசிங் சைட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. ப்ளூஸ்க்கான சேசிங் அமௌண்ட் 76 from 48. So next match gonna call a team Spartan versus Bangalore. So, come on boys. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் நம்பர் சொல்லலாம். இந்த கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் சேசபிள், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டபிள்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங் சைட் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டீம் ப்ளூ ஒரு கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போவாங்க, நம்மளும் சேஸ் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ப்ரீவியஸ் மேட்ச் தெரியும். ஸோ ரைடர்ஸோட ரைடு எப்படின்றது சொல்லிட்டு ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்து நல்லா ரைட் பண்ணாங்க அப்படின்னா மேட்ச் நம்பர் 2 வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாரும் வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்கப்பா. செமெண்டோ டிட் குட் ஜாப் அண்ட் ரைடர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விளையாடி இருக்காங்க. ஸோ சேசிங் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Opening batters, please. Calicut Blues going to chase 76 from 48 against the CS Riders. Check. Okay, CS Riders ready. Please, team. So, Calicut Blue. டீம் ப்ளூக்காக ஒரு சாங் அவனை எடுத்து ப்ளே பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. விளம்பரம் வராமல் இருந்தால் சந்தோஷம். விளம்பரம் இல்லாத எந்த சாங்குமே கிடையாது.
மனசுல ஐயோ எல்லாம் ஐ. ஓகே 76 from 48. ஏதாவது ஸ்லோகம் இருக்கா சார் உங்க டீமுக்கு? எது உங்ககிட்ட பேச நமக்கு புரியாதப்பா, லைட்டாக தான் புரியும். நான் பேசுறது உங்களுக்கு லைட்டாக புரியும் நினைக்கிறேன். ஓகே 76 from 48. Ball number 1 from Raiders. Oh, nicely bowled. The first ball. அவருக்கு கிரிப் இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கொஞ்சம் போட்டுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் கிரிப் இருக்கும் நல்லா. சார் உங்களுக்கு ஃபேவரட் கிரிக்கெட்டர் யார்? ஒரு ப்ளூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ் நான் இன்டர்வியூ எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஃப்ரம் கேரளா. எஸ் சார், சேட்டன் தான் ஒன்னே பிளேயரு. ஆஹா வெல் போல். ஆனால் எங்களுக்கு இன்னொரு பேரை பிடிக்குங்க. அவர் பேர் சொன்னா நீங்கள் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஸ்ரீசாந்த். யா ஏங்க 2 முறை வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இருந்திருக்காரு. டிட் பெஸ்ட். 2007 வந்து அவர் வந்து பண்ண சம்பவம்லாம் அன்ஃபர்கட்டபிள். எஸ் த ஃபைனல் கேட்ச் ஆஃப் மிஸ்பா உல்லாக். அது 6ல் போய் விழுதுன்னு நினச்சேன், பார்த்தா இவர் கையில் போய் விழுந்ததுக்கப்புறம் தான் கப்பு நம்மளது வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. செம ஆட்டிடியூடான ஒரு பிளேயர். ஆஹா ஸ்ரீசாந்த் பற்றி பேசினுக்கும் போது ஏதோ நடக்குதப்பா. அதே தான் ஸ்ரீசாந்த் எந்த இடத்துல கேட்ச் பிடிச்சாரோ அதே இடத்துல கேட்ச் பிடிச்சாரு. பட் அவர் கையில் எதமா ஆயிருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் சின்ன இன்ஜுரி இருந்தது, நமக்கு நல்லாவே தெரியும். சம்திங் ஹேப்பன் தேர். என்னன்னு பாருங்க. பிசியோ டீம், மெடிக்கல் டீம், காலெல்லாம் இருந்தீங்களா 4-5 பேர் உட்காந்துருந்தாங்களே, எங்க அவங்க? யாருமே இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீம். நீங்களா? ஸோ ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க ப்ளீஸ். உண்மையாக குழந்தைக்கு ஏதோ அடிபட்டுருக்கு நினைக்கிறேன் லைட்டாக. அவங்க கூப்பிட்டுருங்க, வெளில வந்துருங்க. வாங்க வாங்க வாங்க. Next batter, please. செலிப்ரேட் பண்ணுறாங்க, சேட்டன்களும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கங்க. Wow, Ladon. Oh, biggie. A strong hit from the batter. Yow! The positive vibe. ஸோ டீம் வந்து 6 அடிக்கும் போது வர அந்த எலக்ட்ரிஃபைங் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது. இட்ஸ் பிக் எலக்ட்ரிஃபைங். ஆமாம், சூடு சூடு போடு போடு. அடிக்கணும் அடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பிடிக்கணும் பிடிச்சிட்டாங்க. எட்ஜ் அண்ட் டேக்கன். விக்கெட் நம்பர் 2 ரைடர்ஸ். ஷோ விக்கெட் போன பால் தான் 6 அடிச்சாரு. ஸோ இந்த பாலை விக்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விக்கெட் நம்பர் 2. ஜார்ஜ் குட்டி தான் கேட்ச் பிடிச்சதா. ஜார்ஜ் குட்டி கேப்டனாக இருக்காருங்க இவங்க ஆப்போனண்ட்டுக்கு. என்னங்க நீங்கள் ஏதாவது பக்கத்தில் சொன்னீங்கன்னா பட்டுன்னு நான் சொல்கிறேன், சிட்டி ரோபோ மாதிரி. அவன் பக்கத்தில் காதில் ஏதாவது சொன்னால் அப்படியே சொல்கிறாரு. சரி ஓகே, அனூப் உள்ள இவங்க பேட்டராக உள்ள வராரு. பிக் லாஸ் தான் சொல்லணும் டீம் கேரளாவுக்கு. ஸோ டீம் வந்து போன பால் பயங்கரமான எலக்ட்ரிஃபைல இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆயிருக்காங்க. பிகாஸ் திஸ் பிக் விக்கெட். சொல்லி திஸ் இஸ் பிக் விக்கெட். பரவாயில்ல, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இங்கே காம் டவுன் பண்ணுறாங்க. வாங்க இங்கே வாங்க. ஸோ அவருக்கு ஒரு குல்காண்டி கொடுங்க. மனுஷன் சிரிச்சுக்கிட்டே வராருப்பா. ஆனால் அந்த புல் ஷாட் சூப்பராக இருந்தது. இன்னைக்கு டே ஃபுல்ஃபில் பண்ணோம் அந்த ஷாட்டு.
So new batter Anup. Wow, well bowled. A slow Yorker. So first 2 overs power play, but ஒரு ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. 6 runs loss of 2. நான் கூட ஓவர் வந்து 12 பால் bowling போட்ட மாதிரி இருந்தது, பட் ஒன்லி 6 பால் தான் bowling போட்டிருக்காங்க. 6 runs 2 wickets. bowler name So over number 2. So Mayank. Very good shot. So run rotate பண்ணிருக்காங்க. இன்னும் 70 runs விளையாடணும். 7 overs 70. ஒரு ஓவருக்கு 10 runs per run rateல விளையாடணும். 10 runs per overல. Oh, nicely bowled. Very well bowled. Mayank. வித் பேட் மட்டும் கிடையாது, இது பவுலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பவுல் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ் bowling. The power play over. Oh, catch is a call. A straight drive into the. Oh, landed safely. A couple of runs. So nicely bowled. Very well bowled. Oh, sound good, but fielders இருக்காங்க. So only 2. So long region இது. So லெக் சைடில் மிட் விக்கெட்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ பட் அந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்கே சிக் போகும். They need to change the direction. Oh, something happened that. கொஞ்சம் யாராவது போங்க போங்க, தண்ணி கொண்டு போங்க. வாட்டர் எடுத்து போங்க.
The match number 4, toss between Spartan versus CS. The team CS won the toss. They are going to bowl first. I repeat, CS strikers won the toss. So okay, so Bangalore won the toss. They are going to bowl first against Spartan. Dinesh bro, left one. So drop. So once again, it's a good shot, but straight to the man. Nicely played, but straight to the man. First 2 overs, bowling side வந்து பாத்தீங்கன்னா 10 runs bowling பண்ணிருக்காங்க. They got 2 important wickets. So pressures வந்து பாத்தீங்கன்னா batting sideக்கு increase ஆயிட்டே இருக்கு ball by ball. The need is the minimum 10 per over. Wow, what a shot! It's a big one and monster hit for team. The Blues, men in Blues. So nicely played, and one more signal, one more maximum. $30 ball, 53. Last 5.
5 overs, 53 runs required. The update for lunch. Each and everyone, the ground, the teammates. இது பிக் அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. ஸோ 1 o'clock ஆக்சுவலி இங்கே ஸ்மெல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்துட்டாங்க, அரைவ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டே தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு வரலாம், லஞ்சு போட்டு வரலாம். ஸோ சாப்பாடு வந்து விட்டது. லஞ்ச் அரைவிடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க எல்லாரும். ஸோ 10 runs per over. ஸோ ப்ரீவியஸ் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. அதனால் சேசிங் சைடு கான்ஃபிடண்ட்டாக தான் வந்து பேட்டர் ஸ்விங் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே. இது லாஃப்டர் டெலிவரி, வேகமாக போட கூட அடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக அதுக்கு போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். Oh, pick up. Oh, it's Biggie. So what a shot. So super timing it is. Effortless sixers for team blue. ஸோ ஒன் மோர் ட்ரை. பேட்டர் கிட்ட இது பற்றி கொஞ்சம் சரியாக பாட்டில் பட் இந்த இதுவுமே ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஈகராக வெயிட் பண்ணிட்டாங்க. ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா 50-50 பொசிஷனில் இருக்காங்க இப்போ. September 33. Thirty-three. First 4 overs, 33 runs.
இட்ஸ் பவுண்டரி. ஸோ வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் ப்ளூ. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50-50% ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து விளையாடணும் ரெண்டு சைடுமே. As of now, 39 runs on the board, 37 in 22 balls. So 50% of runs on the board வந்துடுச்சு ஆல்ரெடி டீம் ப்ளூக்கு. 22 balls, 37. இட்ஸ் லீகல் பால். ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல ரைடர்ஸு. பாலை விடுற மாதிரி விட்டு ரன் அவுட்டுக்கு ஏதாவது ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல. எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. ஸோ எல்லாருமே ப்ரெஷரில் இருக்காங்கப்பா. ஜோக்ஸ் சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க. ஈஸி பால் அண்ட் சிக்ஸஸ் landed into the forest. ஒவ்வொரு சிக்ஸுக்கும் ஒரு ட்ரீ நடந்தா நல்லா இருக்கும்ல. ஒரு சிக்ஸருக்கும் ஒரு ட்ரீ. அப்படிலாம் பார்த்தா என் டீமில் ஒரு கேப்டன் ஒருத்தர் இருக்காரு. அவர் கொடுப்பாரு ஒரு மேட்சுக்கே 10 கொடுப்பாரு. அமேசான் கார்டே வளர்க்கலாம் அவர் கொடுக்குற சிக்ஸுக்கு மரம் நடக்க ஆரம்பிச்சுன்னா. அந்த மாதிரி உங்கள் டீமில் யாராவது இருக்காங்களா? ஓகே, அந்த தாராள பிரபு வந்து நீங்கள் டேக் பண்ணுங்க. ஆஹா, ஸ்ட்ரெயிட் டு த மேன். ஆஹா, என்ன ஒரு போசியாது. ஆஹா, டொனால்டோ மாதிரி ஜம்ப் பண்ணலாம் நினச்சாரு. கொஞ்சம் மறண்டாரு நினைக்கிறேன் அந்த ஸ்டெப்பை. எகிரணும் ப்ரோ நல்லா. கேரளா கெண்ட மூலமா நம்ம ஊர் தப்பான்னு வந்து இங்கே அடிச்சு காமிச்சுன்னு இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்லா விளையாடிட்டு இருக்காங்கப்பா. ஸோ டீம் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஏன் 18 பால் 31 ரன் விளையாடணும். பாடியில் ப்ரோட்டீன் குறைஞ்சின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக இப்போ சாப்பிட்டா தான் அடங்கும். த்ரீ ஓவர்ஸ் 31 ரன்ஸ். ஆஹா, இந்த கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கேட் ஆன் த வால் வெற்றி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. 18 பால் 31 ரன். ஆஹா, என்ன ஃபிளிக். எப்பா ஹெலிகாப்டர் எம்எஸ்டி ஃபிளிக் பாரு. வாட் a ஷாட். ஆஹா ஆஹா. ஸோ கையில் வச்சிருக்குது பேட் இல்லைங்க, அது ஸ்னைப். சூப்பராக வந்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணாரு. சூப்பரான ஒரு ஹிட். நவ் டீம் ரிக்வயர்ட் ஒன்லி 25 from 17. ஸோ இங்கே ஆரம்பிக்குதுங்க எல்லாமே. அதான் சொன்னேன், சேசிங் பண்ண டீம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆனாங்க. நல்லா சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைடர்ஸ் அவங்களோட மேட்சை எப்படி விளையாடினாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ச்சில் ப்ளூஸ் சேசிங்கில் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. முதல்ல ஸ்லோவாக ஆரம்பிச்சாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 25 from 17.
வாவ், என்ன ஸ்டைலிஷான ஹிட்டுங்க இது. வாட் அ ஸ்ட்ரைக். இது பிகி நம்பர் 2. இப்ப போடுங்க பாட்ட. சேட்டை வந்தல்லே சேட்டடிக்க வந்தல்லே, இந்த சாங்க போட்டே ஆகணும்ப்பா. ஆஹா, இந்த மாதிரி ஒரு விக்கெட்டை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையாப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புறேன். 2024 ரிஷப் பாண்ட் இப்படி தான் அவுட் ஆனாரு வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்ல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எடுத்து பாருங்க. ஒரு ஃபுல் டாஸ் பாலை இப்படி தான் தூக்கி அடிக்க போய் அது டாப் ஏஜ் ஆகி கீப்பர் ஈஸியா பிடிச்சி நீ அவுட் பா அப்படின்னு சொல்ல நம்ப கூட முடியாம வெளில போனார். அந்த மாதிரி தான் இது விக்கெட்டு. சின்ன பையன் வரும் ஆறுதல் சொல்றானா இல்லை வந்து விஷ் பண்ணி அனுப்புறானா இல்லை வந்து ஏதாவது கலாய்க்கிறாங்களான்னு தெரியல. பட் எனி ஹவ் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க கிரிக்கெட்டை, அது மட்டும் தெரியுது. பட் நாம வந்து ப்ரெஷர் ஏற்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். எவ்வளோ ரன் அடிக்கணும் இன்னும் அது சொன்னால் கொஞ்சம் ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு இன்னிங்ஸ். ஆக்சுவலி இவங்க விளையாடின இந்த இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்டான ஒரு விஷயம். ஸோ 2-3 ஹிட் வந்து சூப்பர் ஹிட்டாக இருந்தது. அவர்கிட்ட போய் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த பால் இப்படி ஆடினேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு தெரியல, இல்லை பிச்சு கண்டிஷனை பற்றி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. 57 ரன்ஸ் வந்திருக்கு. இன்னும் 14 ரன்ஸ் வேணும். சாரி 19 ரன்ஸ் 15 பால்ஸ்ல. ஸோ இன்னும் கேம் முடியல, ரன் வந்து விளையாட வேண்டியிருக்கு. ப்ளூஸ் ஷாட், மறுபடியும் ஒரு 6 ரன்ஸ் வந்து போர்ட்ல ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆன பேட்டர் வந்து திரும்பி வந்து டக் அவுட்ல உட்காரத்துக்குள்ளே ஒரு 6 வருதுங்க. ஸோ எந்த அளவுக்கு வேகமாக இருக்காங்கன்ற மட்டும் நல்லாவே தெரியுது. கலிக்கட் ப்ளூஸ் அப்படின்றது போல கலிக்கட் புல்லட்ஸ் பேர் வச்சிடலாம்யா. புல்லட்டா விளையாடுறாங்க. Fourteen balls, 13. Center misfields, but no runs. 12 runs, 13 balls. 13 ball, 12 runs. மாத்தி எப்படி சொன்னாலும் அதுதான் வரும். 12 13 13 12 12 13 13 12. So nicely played, straight to the man, only one. 12 ball, 11 runs தேவைப்ப. So 11 runs from 12 balls, last 2 overs. Last 12 balls, 11 runs. It's a loose delivery and good stop by the fielder. So 2 boundaries required. The well bowled, really well bowled.
White signal. Thank you for the signal. So keeper catch on wipe. Easy job. And who is next? Ramesh. It's a new batter. Mr. Kerala. Bodybuilding. Gold medalist. அப்படி மாதிரி தான் இருக்கார் பார்க்கறதுக்கு. அவருக்கு அதுக்கும் கோல்டு மெடலிஸ்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு சொல்லுங்க. So scores 9 balls 8 runs. Eight runs. 9 ball, 8 runs. Nicely bowled. ஒன்லி சிங்கிள்ஸ். ஸோ பவுலிங் சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து பவுண்டரிஸ் கொடுத்தா ஒரு 2 ஷாட் அடிச்சாவே மேட்ச் முடியுது. பட் இருந்தாலுமே அவங்க டஃப்பாக ஃபைனல் ஓவர் சொல்ல கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ குட் ஜாப் ஃப்ரம் த bowling சைட். பேட்டிங் சைடுக்குமே இன்னும் வந்து ஜாப் முடியல. த ப்ரெஷர்ஸ் டில் after this match we will have a 15 to 20 minutes break, lunch break. Six balls, 6 runs. The game moved to last over. 6 balls, 6 runs. The Raiders bring the champion. Six balls, 6 runs. There's a big moments. They're waiting. ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. வின்னிங் ஷாட் ஆர் வின்னிங் மூமெண்ட். ஓஹோ, this is Beamers. No ball signal. Free hit உண்டு. உண்டு சேட்டா. சோறுண்டு ஜூஸ் உண்டு ஃப்ரீ ஹிட் உண்டு என்றாலே மேட்சில் வெற்றி உண்டு போடா. 6 ball 5 runs. Oh, nicely bowled, really well bowled. இது கம்பேக் டெலிவரி. 5 ball 5 runs. சீரியஸா போலாமா? கொஞ்சம் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்தது. 5 ball 5 runs. இன்னும் கேம் இருக்கு. ஸோ பிக் ஷாட்டுக்கான ட்ரை இருக்கு. ஸோ பவுண்டரியில் எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க. 1 2 3 4 பீப்புள்ஸ் ஆர் ரெடி. ஆன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர், ஆஃப் சைடில் 4 பேர். 5 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். த லிட்டில் சாம்ப் மொதல் பால் வந்து பார்த்தீங்கன்னா பீமர்னாலும் இந்த பால் சூப்பராக bowling பண்ணார்.
Oh, catch is a call. And it's wicket. The 4 ball 5 runs. So big moments. இதுதான் சொல்லிருந்தோம், மேட்ச் இன்னும் முடியல. இன்னும் 4 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். So need a big shot. 4 நல்ல டெலிவரி. ஸோ டோட்டலி எவ்வளோ விக்கெட் போயிருக்கு அதுவும் செக் பண்ணுவீங்க. 6 விக்கெட்ஸ், 4 பால் 4 விக்கெட் எடுத்தாங்கன்னா மலிங்காவோட சாதனையை முறியடித்து விட்டு இந்த மேட்சையும் ஜெயிச்சுட்டு இந்த கிரவுண்ட் ஃபுல்லாகவே ஓடலாம். ஒன்லி 4 விக்கெட் அப்படி தான் யோசிக்கணும். 5 ரன்ஸா 4 விக்கெட்டா, 5 ரன்ஸா 4 விக்கெட்டா, ப்ளூவா இல்லை ரைடர்ஸா? ப்ளூ ஆர் ரைடர்ஸ். ஆனால் ஒரு விஷயம், ஜெயிக்கிற டீம் நிம்மதியாக வந்து லஞ்சு சாப்பிடுவாங்க. தோக்கிற டீம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கினே வந்து தயிர் சாதத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். Yes, taste the food with the winning moments. யார் இந்த சாம்பியன்ஸ்? இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க? 4 பாலுக்கு 5 ரன். சுதன் ஃபர்ஸ்ட் 2 பால்ஸுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜார்ஜ் குடி வேற ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு எப்படி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க எல்லாரும். வந்து இவங்க கூல் டவுனாக உட்காந்துருந்தவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க, வெயிலுக்கு போயிட்டாங்க. கமான் பாய்ஸ், கமான் கமான் கமான். அந்த வார்த்தை தான் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை இருக்குதுலே. 4 ball 5 runs. Again Sugan. மறுபடியும் கேட்சா அப்படின்னா அதுதான் கேட்சே பிடிக்க முடியாது. 4 ரன் வந்திருக்கு. 3 ball 4 runs. So 3 ball 4 runs. மிஸ்டர் கேரளா பாடி பில்டர் ஆன் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. அவர் பேர் சொல்லுங்க. ரமேஷ். ரமேஷ் அதான் நினச்சேன் நான், எப்படி ரமேஷ்னு உங்கள் பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு. ரமேஷ் catch is a call. Aha, easy taken. 2 ball 4 runs. What a twist, what a drama. This is the team riders. Final overக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்கப்பா. 2 ball 4 runs, 3 wickets. இதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். 3 wickets இன்னும் இருக்கு. 7 down, 3 more to go. 2 ball 4 runs. 2 பால் 3 விக்கெட்டா எடுக்க முடியாது. 2 நல்ல பால் வேணா போடலாம். ஆஹா, பிரஷர் டைம் ஆயிடுச்சுப்பா. அண்ட் ஃபைனலி ஜார்ஜ் குட்டி அட் த டவுன். ஜார்ஜ் குட்டி போயிட்டு அங்கே போய் அளவுலாம் எடுத்துன்னு இருக்காரு கொத்தனார் மாதிரி. ஓ, கார்டு எடுக்கிறாரா? ஓகே, கூலிங் கிளாஸ் போட்டு இருக்காரு. நான் கூலாக 4 ரன் அடிச்சா போதும், டீமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணும். சவுத் இந்தியன் மீல்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இந்த மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எங்காலும் வின்னிங் சாங்லாம் போட்டாங்க டெடிகேட் பண்ணுறதுக்கு. விளம்பரம் தான் வருது. டூ பால் 4 runs. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிட்டில் சாம்ப்ஸ்க்கு வந்து எங்கே கை காட்டுறாரோ அந்த இடத்துல ஃபீல்டிங் நிற்கணும். இதாங்க கிரிக்கெட்டு. சின்ன பையன் பெரியவங்க அப்படிலாம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஃபீல்டிங் வேணும் அப்படின்னா அவர் போய் அங்கே நிற்கணும். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து மேட்சை சேவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. 6 பால் 6 ரன், 2 பாலுக்கு 4 மாற்றிருக்காரு. வாட் அ மூவ், வாட் அ கேம். ஏப்பா ரைடர்ஸு சிஎஸ்கே மாரி ஆடுறீங்களாப்பா, ப்ரெஷராக இருக்கு. ஓகே, 2 ball 4 runs. ஜார்ஜ் குட்டி ஆன் ஸ்ட்ரைக்ல. ஆஹா, என்ன லென்த், அருமையான லென்த். பாபுநாதன் படத்தில் வர கிளைமேக்ஸ் மாதிரியே இருக்குங்க. இது யாரு என்ன பண்ணாங்க, என்ன ட்விஸ்ட்னே ஒன்றும் புரியல. 1 ball 4 runs. ஜார்ஜ் குடி அடிப்பாரா? மேட்ச் ஹிட் ஆகுமா டீம் புல்ஸுக்கு? ப்ளூஸ் இன்னும் இருக்கு. 1 ball 4 run இருக்கு. ட்விஸ்ட் இருக்குமா? ட்விஸ்ட்டுக்கு ரெஸ்டே இல்லாம தான் விளையாடிட்டு இருக்காங்க. அருமையாக விளையாடிட்டு இருக்காங்கப்பா. 1 ball 4 run. சுதன் டீம் ரைடர்ஸோட மன்மதனாக மாறி இருக்கிறான். 1 ball 4 run. ஜார்ஜ் குட்டி அவரை நம்பி டீம் ப்ளூஸ் காத்து கொண்டிருக்கிறார்கள். குட்டான் ஓகே, பிரஷர்லாம் போட மாட்டப்பா. முதல்ல ஒரு படத்தில் ஒரு ரகுவர் மாதிரி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. 1 ball 4 runs.
Oh, what a game for Team Riders! Wow, the little champ proved. So it's a big win for Team Riders. Wow, this is extraordinary stuff for the Sama tough. எல்லாருமே கை தட்டலாம், சாப்பிட்டவங்க கூட கை தட்டலாம்ப்பா. 6 balls 6 runs. So defeat பண்ணிருக்காங்க. 5 wickets in hand இருந்தது. But அந்த champion little champ அடி தீனாங்க தங்கத்தை. 2 சாப்பாடு கொடுங்க அவருக்கு. So really well played, Team Riders, and really hard luck to the side is the Blues. So big try இருந்தது, சூப்பர் ஃபைட் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸோ இது முடிச்சுட்டு அப்படியே சாப்பாடு இருக்கு, வந்து சாப்பிட்ருங்க. ஸோ உங்களோட கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. We have 20 minutes break, lunch break, and after that we will going to start match number 4. காதல் அல்ல காதல் அல்ல காதல் அல்ல